ஒரு நிகழ்வு நடந்தது. அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா, அவருக்கும் அவங்க மனைவிக்குமான உரையாடல் எப்படி இருந்திருக்கும், அவங்க அதை எப்படி எடுத்திருப்பாங்க, எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு, இந்த விஷயங்கள் எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவருடைய இறுதி சடங்குல போகும்போது நடனமாடிட்டே போன விஷயத்த வந்து நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. என்ன உணர்வுனே புரிஞ்சுக்காம பேசுறாங்க. ஏன்னா அவரு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா வாழ்க்கையில அழுததே இல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுவாங்க பிரதர். லவ் பண்ண பீரியட்ல இவங்க ஒரு சோலோ டான்ஸ் ஆடுவாங்க, பிரியங்கா. சங்கர் ஒரு சோலோ டான்ஸ் ஆடும். லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேணும்னே வந்து டூயட் சாங் பண்ணுவாங்க இவங்க 2 பேருக்கும். இவர் கமல் பாட்டில் என்ன பாட்டாடலாம், இப்படி பாட்டா போட்டு போட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க. இன்னமும் அவங்க பர்சனல் ஃபங்க்ஷன் எதுனாலும் எடுத்துங்க, நீங்கள் வருஷம் அது கல்யாண நாள் கொண்டாடும், பாப்பா பர்த்டே கொண்டாடும். இப்போ இந்த கல்யாணம் எந்த இப்போ கல்யாண வீடியோ தான் நம்ம பார்த்துருக்கோம். பர்சனலாக வருஷம் பார்க்குற கல்யாண வீடியோ, அவங்க கல்யாண செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கூப்பிட்டு வாழ்க்கையே கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுற டான்ஸ் இருக்கும். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவங்க வந்து அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக, இப்போ நான் எப்படி நான் அழுகாமல் இருக்கிறேன், அது மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு பிடிக்கும்னு அடியிருந்துருக்கலாம். அது அவங்களுடைய ஒரு விதமான ஒரு அஞ்சலி செலுத்தல் தான் நான் நினச்சிக்கிறேன். அவங்கள அறியாமல் வர்றது, அவங்களோட பயங்கரமான டான்ஸர். நம்ம நினைக்கிறோம்ல அவங்க அவ்வளோ குண்டா இருக்காங்க, எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு. அவங்க ஸ்பீடு ஆட முடியாது பிரதர். அவ்வளோ மச்சாமி செருவான்னு சுற்றி பாட்டு 12 பாய்ஸ் ஆடுவாங்க, அவங்களோட ஈக்குவலாக ஆட முடியாது. அவ்வளோ ஃபாஸ்டான டான்ஸர் அவங்க. அந்த மியூசிக் கேட்கும்போது எந்த காலமே சும்மா நிற்காது. அதுவும் யாருக்காக பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல, அம்மா நமக்கு சமைச்சோம்னா வேற மாதிரி சமைப்பாங்கல்ல, அது மாதிரி தான்.